தலைநகர் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய நவராத்திரி விழாவில் தத்தோ நா சிவகுமார் ஏற்பாட்டில் 200 குழந்தைகளுக்கு அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. இதற்கு மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜா தலைமையேற்றார். நவராத்திரி சிறப்பு பூஜைகள், சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று வியாபாரி உபய பூஜை நடைபெற்றது. இதன் முக்கிய அங்கமாக அன்பு இல்ல பிள்ளைகள், தமிழ் பள்ளி மாணவர்களுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. அதேபோல் தனித்து வாழும் தாய்மார்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டதோடு பூஜை காலாஞ்சியும் இலவசமாக வழங்கப்பட்டது. மக்களுடன் இணைந்து பயணிப்பதும் அவர்களுக்கான சேவைகளை முன்னெடுப்பதும் தான் தமது நோக்கம் என டத்தோ சிவகுமார் குறிப்பிட்டார். நவராத்திரி அன்னைக்கு அது தேவஸ்தானத்தில் வியாபாரி உபயத்தோட உபயம். இந்த உபயத்தில் எல்லாருக்கும் நன்மை பண்ணணும்னு சொல்லிட்டு வரைய தந்த பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டுக்கான டாய்ஸ் சொல்லி அவங்களுக்கு அது கொடுத்துருந்தோம். அதே நேரத்தில் தாய்மார்களுக்கு வந்திருக்க எல்லாத்துக்கும் சாரியும் வழங்கப்பட்டிருக்கோம். இதே நேரத்தில் அன்பு இல்லத்தில் வந்த பிள்ளைங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான கையில் அவங்களுக்கு செலவுக்கான ஒரு தொகையும் அதே நேரத்தில் எம்புரியும் வழங்கப்பட்டு இங்கே அனைத்துவருங்கும் கையை காலியாக போகக்கூடாத ஒரு நல்ல எண்ணத்தில் அனைவருக்கும் காலாஞ்சி வழங்கப்பட்டது, பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த வியாபாரி உபயம் அதோட 7ஆம் நவராத்திரி உபயம் வருஷம் இதே இடத்துல நடக்கணும். அது நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரி நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அது வருஷம் இந்த நிகழ்ச்சியை இன்னும் அழகாக முறையான வித நடக்கணும். எல்லாருக்கும் கேள்வி கேட்பீங்க, யான் இவ்வளவு அழகான அம்மனை ஜோடிச்சுட்டு இந்த கோயில் அழகாக ஜோடிச்சுட்டு நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம சமயத்தை இந்த முறையில் வளர்த்தால்தான் நம்ம கிளம்புற போக்கில் சமயம் ஏன்னா இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அவர் கல்ச்சர் இஸ் ரிச், அதனால் அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இந்த அன்பளிப்புகள் வியாபாரிகள் உபய நாட்டாமை டத்தோ நா சிவகுமார் தலைமையில் கிருஷ்ணன், விக்னேஸ்வரா ஆகியோரின் ஒத்துழைப்புடன் வழங்கப்பட்டன. ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ நடராஜா இப்பூஜைக்கு தலைமையேற்று காலாஞ்சிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். மகாமாரியம்மன் தேவஸ்தானத்தின் கீழ் பக்தர்களுக்கு தேவையான அனைத்தும் சிறப்பான முறையில் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்கும் மகாமாரியம்மன் தேவஸ்தானத்திற்கு தங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார்கள்.